சார் நமக்கு வசதியான வசனங்களையே படிச்சுட்டு பேசக்கூடாது. ஒரு யூத் ரிட்ரீட்டுக்கு போயிருந்தா ஒரு பையன் எழுந்து சொல்றான், சார் மெட்ராஸ்ல இவ்வளோ கொசு வந்ததுக்கே நோவா தான் சார் காரணம்னா. அவர் என்னடா பண்ணார்னா, அந்த பேடையில 2 ஏற்றும் போது 2 கொசு நசுக்கியிருந்தா நமக்கு சாதகமா பேசின்னு போயிடுறது. அதாவது பைபிளும் ஒழுங்கா படிக்கிறது இல்லை, பிரசங்கமும் ஒழுங்கா கேட்கறது இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் உட்கார்ந்தார். இப்போ ஐயா தொடங்கும் போது நீங்களாம் நல்லா சிரிங்கன்னு ஏன் சொன்னார்னா, சிரிக்கிறதுக்கே நம்ம ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்மளாம் ரொம்ப அடக்கமானவங்க, அதனால தான் கடைசியில் நம்மளை அடக்கம் பண்ணிடுறாங்க. சரி, பிரசங்க நம்ம ஒழுங்கா கேட்க. சார் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஆரம்பத்தில் நமக்குன்னு 4 பிரசங்கம் பண்ணுவான் சார். பர்சனலாக நம்ம லைஃப்ல, கிறிஸ்டியன் லைஃப்ல 4 பிரசங்கம் பண்ணுவான். முதல் பிரசங்கம் எப்போ? நம்ம ஞானஸ்நானம் அப்போ. அப்போ நம்ம குழந்தையா இருப்போம், அப்போ பிரசங்கம் கேட்க முடியாது. அதுக்காக தான் ஞானத்தாய் ஞானத்தப்பன்னு ஒருத்தன் நிறுத்துறான். அவனுக்கு என்ன வேலைன்னா, அந்த பிரசங்கத்தை கேட்டு நம்ம வளர்ந்த பிறகு நம்ம கிட்ட சொல்லணும். அவன் அன்னைக்கு சண்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே வரமாட்டான். ஸோ அந்த பிரசங்கம் கேட்க முடியாது. 2வது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். அது எப்போ? கன்ஃபர்மேஷன் டைம்ல, திடப்படுத்தல். அப்போ யங் பாயா இருப்போம், ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டுப்போம், அந்த பக்கம் கேன்சர் அனுப்போம். அப்போ யாரோ பிரசங்கம் கேட்பானா? கேட்க மாட்டான். 3வது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். எப்போ? கல்யாணம். அப்போ எவனாவது பிரசங்கம் கேட்பானா? ஆனஸ்டா சொல்லுங்க, யாருக்காவது உங்க கல்யாண பிரசங்கம் ஞாபகம் தான்? சில பேருக்கு தேதியே மறந்து போயிடுது. அப்போவே பிரசங்கம் கேட்க மாட்டான். கடைசியா நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவான். எப்போ? அப்போ கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது. அப்ப நமக்குன்னு பண்ற 4 பிரசங்கத்தை ஒழுங்காவே நம்ம கேட்கறது கிடையாது. அதனால நம்ம இஷ்டத்துக்கு பேசினுக்கிறது. ஒரே ஒரு விஷயம், சமய பணினா என்ன, சமுதாய பணினா என்ன, என்னென்னோ டெஃபினிஷன்லாம் சொன்னாங்க சார். அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுங்க. நான் பைபிள் வசனம்லாம் சொல்ல போறதில்ல. சமய பணி என்பது கடவுளை கற்பிப்பது, சமுதாய பணி என்பது கடவுளை காண்பிப்பது. இந்த சமூகத்துக்கு கடவுளை கொண்டு போய் காட்டணும் சார். நீங்க சமயப்பணி ஒரு நாள் செஞ்சு வச்சிருக்கீங்களே, அந்த சமயப்பணினால் விளைந்த விளைவுகளை நீங்க பட்டியலிடணும் தான் எங்க அணியில சொல்றோம். ஒரு சர்ச்சு பக்கத்துல சாராய கடை இருந்துச்சு சார். போய் அந்த எம்எல்ஏ கவுன்சில் யாருக்கோ பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஒருத்தனும் ஒன்றும் கேட்கல. ஒன்று அந்த பாஸ்டர் சொன்னார், ஏன் நம்ம உலகத்துக்கிட்ட போகணும், நம்ம கிட்ட யார் இருக்கா? நியாயாதிபதி இருக்கார், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அன்னையிலேருந்து 10 நாள் பிரேயர் போட்டான். ஒரே பிரேயர் ரெக்வஸ்ட், சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை போயிடணும். செயின் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், ஃபேமிலி என்னென்ன பிரேயர் இருக்கோ 10 பிரேயர் பண்ணான். ரகரகமா 10வது நாள் பிரேயர் முடிக்கலாம், அந்த சாராய கடை அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு. இதே பெண்டிகாஸ்ட் சர்ச் தான் நேரத்துக்கு அல்லேலூயான்னு கத்திருப்பாங்க எல்லாரும். நீங்க தான் அடக்கமானவங்களாட்ட கத்த மாட்டீங்க. அந்த 10வது நாள் சாராய கடை விழுந்த உடனே நேரம் அந்த சாராய கடைக்காரன் போய் கோர்ட்ல கேஸ் போட்டான். இவங்க ஜெபம் பண்ணி தான் இந்த சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சு. உடனே ஜட்ஜு கூப்பிட்டார் சர்ச்சுக்காரங்களுக்கு, வா வா வா, இன்னும் நீ ஜெபம் பண்ணி சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சாமே. உடனே நம்மளுங்க, ஐயா எங்க ஜெபத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையா, நாங்க இந்த மாதிரி நிறைய ஜெபம் பண்ணுவோம், அது நடக்காதுன்னு எங்களுக்கே தெரியுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும், அவ்வளவுதான். மற்றபடி அது பில்டிங் வீக், அதனால விழுந்துச்சான்ட்டான். உடனே ஜட்ஜி தீர்ப்பு எழுதினார். சாராய கடை விழுந்ததற்கு கிறிஸ்தவர்களின் ஜெபம்தான் காரணம் என்று சாராய கடைக்காரனே விசுவாசித்தாலும் நம்முடைய ஜெபம் காரணமில்லை என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசிப்பதால் அவர்களை விடுதலை செய்து விடுகிறேன். நீங்க சமய பணி செஞ்ச அழகு சார். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம். நம் கடவுள் யார்? நம் கடவுள் யார்? கடலை கடக்க வைக்கிறவர், கடல் மீது நடக்க வைக்கிறவர். கடலை கடக்க வைப்பார், கடல் மீது நடக்க வைப்பார். அந்த புரிதலை உங்கள் சமய பணி ஏற்படுத்தி இருக்கிறதா? ஒரு சர்ச்சில் ஈஸ்டர் சர்வீஸ்ல எல்லாரும் பாட்டு பாடுகிறான், இயேசு உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் சத்தமா பாட்டு பண்றான். திடீர்னு 10 தீவிரவாதி உள்ள நோய்ட்டான். யாரா இயேசு உயிர்த்தெழுந்தார் பாடினது? யார் பாடினது? கட்சி ரோலக்கிறாங்க. சார் நான் சும்மா இந்த பக்கம் போன பாட்டு பாடினாங்க, உள்ள வந்து உட்காந்தேன் சார், எனக்கு அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு சம்பந்தம் இல்லை சார்ட்டான். 2 ரூபா முடிச்ச முன்னால கேட்டான், இயேசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவன், சார் என்கிட்ட பாட்டு புக் கூட இல்லை, அவங்க தான் பாடுறாங்க, நான் சும்மா கைத்தறேன், மற்றபடி அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டான். முதல் ரோலக்கிறான் பார்த்துக்கிட்டேன், இயேசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவன், சார் நான் கமிட்டி மெம்பர், உண்டியல் எடுக்கணும் அதனால உட்காந்துக்கிறேன், மற்றபடி நமக்கு எதுக்கு தெரியாதுன்ட்டான். சரி கொயர் பாஷை பார்த்துக்கிட்டேன், இயேசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவன், வேற இந்த பாட்டை பாட சொல்லி கொயர் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. ஏதாவது கேட்கறதுன்னா அவரு கேள்வி, என்கிட்ட இந்த வாயிலாம் கேட்கற வேலை வச்சுக்கோங்க. நேரா பாஸ்ட்ட போனா, இயேசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவரு, சார் பிஷப் இந்த பாட்டை பாட சொல்லி சர்க்கிள் அமைச்சுக்கிறார் சார், அதனால பாட, மற்றபடி அவர் பாடுறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார் யார் பாடினது? ஒரு சின்ன சண்டே ஸ்கூல்ல வந்து, அண்ணே நான் தான் பாடினேன். எங்க அப்பா அம்மா எங்க? நீங்க உள்ள வழியா அவங்க வெளியே ஓட்டாங்க, அதோ ஜன்னல் வழியா என்ன கூட வந்துருன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. தான் பாடு. யார் சொல்லி கொடுத்தாங்க? சண்டே ஸ்கூல் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா யோசித்து பாருங்க, இத்தனை பேர் மறுதளித்த போது அந்த ஒரு பிள்ளை ஒற்றுக்கொண்டதை காரணம் என்ன? தன் உயிரின் மீது அதற்கு ஆசை இல்லை. ஃபேனுக்கு கீழே சொபிஸ்டிகேட்டடா ஏசியில உட்கார்ந்துக்கிட்டு என் இயேசு ஜீவிக்கிறார் உயிர் தெழுந்தார்னு சொல்றது விசுவாசம் இல்லைங்க. என் முகத்துக்கு நேராக துப்பாக்கி நீட்டும் போது ஆம் என் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் தான் விசுவாசம். அத்தகைய விசுவாசத்தை இந்த சமய பணி உருவாக்கி வச்சிருக்கா.
இயேசு நன்மை செய்கிறார், சுற்றி தெரிந்தார், இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விடுங்க. நாம சமய பணியை இவ்வளவு தூரம் வளர்த்துக்கிறோமே சொல்லுமே, நாம அடுத்தவன் மீது அன்பு. பக்கத்தில் இருக்கிறவன் பட்டினியாய் இருக்கும் போது உனக்கு சொர்க்கத்துக்கு வழி காட்டுகிறேன் என்று சொன்னா எப்படி சார் நம்புவான்? ஆதியாகமத்தில் யோசித்து படிங்க. கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், இரண்டாவது நாள் இதை படைத்தார், மூணாவது நாள் இதை படைத்தார். மனுஷனை படைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு வரி போட்டிருக்கு. என்ன வரி போட்டிருக்கு? மனிதனை தன் சாயலாக படைத்தார். சார் அப்பா பள்ளியும் ஒரே சாயல் இருக்கிறாங்க சார், அண்ணன் தம்பி ஒரே சாயல் இருக்கிறாங்க சார் சொல்றோம்ல. நம்ம கடவுள் சார் எவனாவது உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்குது சொல்லிக்கிறானா? மூஞ்சத்தை பற்றி அது மூஞ்சில முடிச்சா ஒன்றும் நடக்காதுன்னு தான் சொல்றான். அப்ப அந்த சாயலை இழந்துட்டோமா இல்லையா சார்? நீ கொண்டு போய் அந்த சாயலை காமிக்கணுமா இல்லையா சார்? காமிக்க வேண்டும் தானே முக்கியம். இன்னைக்கு என்ன பண்றான்? பக்தியில வளர்ந்து அவன் சமூகத்தை விட்டு பிரிந்து இருக்கான். சில பேர் ஜோம் பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். கடவுளையே மிரட்டுறான். ஏசாயாவில் நீர் அப்படி சொன்னீரே, எரேமியாவில் நீ இப்படி சொன்னீரே. சொல்லிட்டீங்களா? நான் சொன்னார் அவரு. ஒன்னுல ஒரு ஐசியூல ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்கான். ஒருத்தரை கூப்பிட்டு ஜோம் பண்ணுங்க. என்ன ஜோம் பண்ணும்? கடவுளே இவருக்கு சீக்கிரம் சோத்தை கொடுக்கணும், அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தைரியத்தை கொடுக்கணும். இப்படிதான் ஜோம் பண்ணும். அந்த ஆளும் ஜோம் பண்றான். ஆண்டவரே, இப்படித்தான் நான் கன்னியாகுமரியில் ஜெபித்தேன், அவர் பிழைத்தார். நாகர்கோவிலுக்கு பிடித்தேன், அவர் பிழைத்தார். மதுரை, திருச்சி, விழுப்புரம், உளுதார்பேட்டை, விருதாச்சலம், மெட்ராஸ் வந்து திறந்து பார்த்தா அந்த செத்து போயிட்டான். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டான், எப்போ போச்சு? நீ விருதாச்சலத்துல உளுந்தூர்பேட்டை வந்து இந்த அப்பயே போயிடுச்சிருப்பாங்க. என்ன விளையாட்டு நீங்க சமய பண்ணி செஞ்சு கிழிச்சிருக்கீங்க? கிறிஸ்டியன் லைஃப் சிலபஸ்ங்கிறது 3 தான் சார். கிறிஸ்டியன் லைஃப் சிலபஸ்ங்கிறது 3 தான். 1 கடவுளை கற்றுக்கொள்ளுகிற பருவம் சண்டே ஸ்கூல், கடவுளை பின்பற்றுகிற பருவம் யூத், கடவுளை பிரதிபலிக்கிற பருவம் ஃபைனல். கற்றுக்கொள்ளாதவனால் பின்பற்ற முடியாது, பின்பற்றாதவனால் பிரதிபலிக்க முடியாது, பிரதிபலிக்க முடியாதனால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அவ்வளவு. இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க நல்லா யோசித்து பாருங்கள். இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க எல்லா நேரங்களிலும், இப்போ யார் கிறிஸ்டியன்? நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. எப்படி கிறிஸ்தவங்க? இங்க உட்கார்ந்து இருக்கோம், இங்க சர்ச்சில் மெம்பரா இருக்கோம், எல்லாம் கிறிஸ்தவங்க. ரைட், ஓகே, ரைட். யார் கிறிஸ்தவன்? 3 ஃபார்முலா தான் இருக்கு. ஒன் ஹூ பிலீவ் கிரைஸ்ட், தே ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ். இப்போ நம்ம இந்த சர்ச்சில் மற்ற நாள்ல எல்லாம் யாரோ ஒரு இந்து வந்து முழுகு தீர்த்து அவன் கூட கிறிஸ்தவன் தான். ஏன்னா ஏசாமி அவன் நம்புறான். ஒன் ஹூ பிலீவ் கிரைஸ்ட், தே ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ். One who belongs Christ, they are also Christians. நம்ம வீட்ல கல்யாணம் நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி நடக்கும்? கிறிஸ்தவ முறைப்படி நடக்கும். We are belong Christ, we are also Christian. இது ரெண்டு இல்லைங்க. One who behave like Christ, they are Christians. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதான் சொல்றேன், அங்க வர்றவங்க இல்ல அவங்க சாதகத்துக்குமான வசங்க. ஒரு கல்யாணத்துக்கு பேச போயிருந்தோம் சார். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தாரு. சார், பொதுவாக கல்யாணத்தில் நான் பேச மாட்டேன், ஏன்னா கல்யாணத்தில் பேசினா எவனும் கேட்க மாட்டான். இல்லை, இந்த லைட் ஆள்னு ஒரு ஆள் இருக்கு, அந்த கல்யாணத்துக்கு பேச போயிட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தன் கொஞ்சம் தள்ளுங்கன்னு இந்த ஓரம் கொண்டு வந்துட்டான். பேசிட்டு போய் மொழிட்டு அப்புறம் ஒரு அம்மா கடைசி வந்து என்கிட்ட சொல்லுது, தம்பி பேசணும்னா அந்த ரூமில் யாரும் இல்லை, அங்கே போய் பேசிட்டு இருக்காங்கம்மா. ஏன் சந்தோஷத்துக்கு பேசுகிற மாதிரி. அப்போ பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து அவன் சொன்னா, சார் பைபிளில் கல்யாணம்ங்கிற சொல் லேட்டாக தானே வந்துச்சு. உடனே எனக்கு தமிழ் ஆசிரியராக ஒன்று, ஆமாங்க கல்யாணங்கிற சொல் 10ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு, அதுக்கு முன்னால் கல்யாணங்கிற சொல் இல்லை, அதுக்கு மன்றலுங்கிற சொல்லு தான் இருந்துச்சு. ஓ அப்படியா? அப்படி அவன் சொன்னான், இல்லைங்க விவாகம்னு ஒரு சொல் இருக்கு. ஆமாங்க விவாகம்னு ஒரு சொல் இருக்கு. அந்த சொல் எப்படி வந்துச்சு தெரியுமா? எனக்கு ஆசையாச்சு. சரி, நோ புதுசாக மேட்ரு சொல்ல போறான் பொழுது சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னா, விவாகம், விழா எலும்பிருந்து எடுப்பவளே, அதனால வி. என்னோட வா, எப்படி வா? கம்முன்னு வா. நான் 2 அடி தள்ளி உட்காந்துட்டேன். இந்த ஆத்மத்தில் கூட நம்ம கேட்டுருவோம். அது மாதிரி வசனங்களை நமக்கு வசதியாக வளைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த திருச்சபையிலே நீங்க உள்ள வருகிறேன் என்று சொன்னால் வெளியே போகிற சார், நான் கேட்கிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சு முடிஞ்சு போகும்போது வாசல் உட்காந்து யார் உட்காந்துப்பா? சர்ச் வாசல், எல்லா சர்ச் வாசலும் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்சா வாசல் யார் உட்காந்துப்பா? யாரு உள்ள உட்காந்துக்கிற? நீங்களாம் யாரு? அவன் வெளியே இருந்து நம்ம மட்டும் அம்மா தாயே போடுன்னு கேட்கறான், நம்ம உள்ள வந்து கடவுளே எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்கிறோம். நம்மளும் பிச்சை கேட்கணும், நம்ம பிச்சை எடுத்துட்டு வரோம், அங்கே பிச்சை எடுக்கிறான். இந்த பிச்சையை அங்கே கொண்டு போய் கொடுப்பதுதான் சமுதாயப்படி. அதை செய்தால்தான் கிறிஸ்தவம் முழுமை பெறும். நன்றி, வணக்கம்.